नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ मानो भद्राः कृतवो यन्तु विश्वतः तथा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं समगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. இறைவன் கிருபையினாலேயும் குருவினுடைய அனுகிரகத்தினாலேயும் விவேக சூடாமணி என்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமான பகுதிகளை நாம் தாண்டி விட்டோம். 519 ஸ்லோகங்கள்ல குருவும் சிஷ்யனுமாக பேசிக்கொண்டதான சம்வாதம் இவ்வளவு நாள நம்ம கத்துட்டோம். இதுல நிறைய ரூம்ஸ் இருந்தது, சந்தேகங்களை கிளியர் பண்றதுக்கு, சிஷ்யனுக்கு குருவிடம் கொஸ்டின் கேட்கவும், குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் செய்யவும் எல்லாம். இனிமே வரப்போறதான இந்த அத்தியாயத்துல கடைசியாக சொல்லக்கூடியதான உபதேசங்கள். சீடன் இதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துல ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல குரு தனக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அபரிமிதமான அனுகிரகத்தினாலையும் கருணையினாலையும் உபதேசங்கள் வழியாகவும் ரொம்ப முக்கியமான ரகசியங்களை தெரிந்து கொண்டு, பிரம்மம் யாரு, பிரம்மம் என்றதான மகத்துவம் என்ன, பிரம்மத்திடம் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க முடியாது, நாம் யாரு என்றதான விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தார். ஜீவோ பிரம்மைவ நாபரா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்றதான முக்கியமான 2 கொள்கைகள் தான் இந்த விவேக சூடாமணியில ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு நன்றி கடனாக சீடர்கள் தங்களுடைய குருவை பார்த்து நமஸ்காரத்தை செஞ்சு, எங்களை எவ்வளவு பெரிய ஒரு நிலையில வசித்து விட்டேன், இப்ப நாங்கெல்லாம் இறைவனுக்கு சமமான ஒரு நிலையை அடைந்திருக்கோம். ஏன்னா இறைவன் யார் என்று தெரிந்து கொண்டால் நாம் இறைவன் ஆகிவிடுவோம். நாம் ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டோமானால் அவருடைய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் அர்த்தம். உலகத்தில் என்னெல்லாமோ மார்க்கங்கள் வழியாக இறைவனை தேடலாம். இறைவன் என்பதான பரபிரம்மம் பரப்பொருளை அதை ரொம்ப சுலபமாக ஈஸியாக தெரிந்து கொள்வதற்கு என்ன மார்க்கம் என்ன, கண்டிப்பாக நிச்சயமா 100% இறைவனை பார்க்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்படும். எப்படின்னா, தியானகம்யா பரிச்சேத்யா ஞானதா ஞான விக்கிரகாயே நமஹ. தியானம் வழியாக மட்டுமே இறைவனை ரொம்ப சுலபமாக தெரிந்து கொள்ளலாம், அந்த இறை தத்துவத்தை மகத்துவம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது வேதாந்த சுவாமி. ஆகவே 520வது ஸ்லோகத்துல என்ன சொல்றது பார்ப்போம். इति नरमवलोक्यं शिष्यवर्यं समधिगदात्मसुखं प्रबुद्धतत्त्वं प्रमुदितहृदयहंसं देशिकेन्द्राः पुनरदिमाः वाचः परं महात्मा. உங்களுடைய உபதேசத்தினால சரியான தத்துவபோதம் எதுன்னு புரிஞ்சுக்கொண்டு, ஒரு மாஸ்டர் அவங்களுடைய சிஷ்யாதிகளுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு தத்துவபோதம் ஏற்படுகிறது. அதுபோலவே ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய எளிமையான ரொம்ப சிம்பிள் வேயில இந்த பிரம்மாண்ட ரகசியத்தை சொல்லி கொடுத்திருக்கார். அதை கேட்டு புரிந்து உங்களுடைய உபதேசத்தினால சரியான தத்துவபோதத்தை புரிந்து, தத்துவங்கிறது ஒண்ணு, போதம்ங்கிறது ஒண்ணு. தத்துவத்தை தெரிஞ்சதான நிலைக்கு பேரு தான் போதம். போதம் என்றால் அறிவு, உணர்வு, கான்சியஸ்னஸ், தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் போதத்தை சேர்ந்தது. சோ அந்த போதம் அப்படின்னா தனக்கு புரிஞ்சின்றதான ஒரு நிலை.
தத்துவபோதம். தத்துவம் என்ன? எது? தது த இதி. தது நீதான், அதுதான் நீ, பிரம்மந்தான் நீ, வேற யாரும் கிடையாதுங்கிறதான கிறிஸ்டல் கிளியரான உணர்வு தான் தத்துவம். சோ அந்த தத்துவத்தை போதமாகி விட்ட என்னிடம் அறிவை ஊட்டி விட்டீர்கள். ஆத்மானந்த ரசிகனாக மாற்றி விட்டேன். எல்லாரும் ஒவ்வொருத்தர் ரசிக்கிறார். சில பேருக்கு சாப்பாடு ரொம்ப பிரியம், அது ரசிப்பாங்க. சில பேருக்கு நல்ல சாண்டிங், மந்திர சாண்டிங், அது ரசிப்பார்கள். சில பேருக்கு பஜனை ரசிக்க முடியும், சில பேருக்கு சினிமாவை ரசிக்க முடியும், சில பேருக்கு இந்த பிரகிருதியை ரசிக்க முடியும், சில பேருக்கு அடுத்தவங்களுடைய உயர்வை பார்த்து ரசிக்க முடியும், சில பேருக்கு அது பொறாமையும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுல ரசம் ஏற்படும். இங்க ஆத்மானந்த ரசத்தை ஊற்றினவர். ஆத்மானந்தத்தை, ஆத்மாவிலிருந்து கிடைக்கக்கூடியதான ஆனந்தத்தை ரசமாக பானம் செய்து இந்த ஆத்மானந்த ரசத்தை என்னிடம் உணர வைத்தீர்கள். அந்த ஸ்துதி நீங்க சொல்லிக் கொடுத்ததான ஒவ்வொரு மந்திரத்தினுடைய அர்த்தமும் வியாக்கியானமும் சிஷ்யரான என்ன ரொம்ப பரமசிரேஷ்டமாக்கி விட்டது. இந்த சீடனுடைய உத்தமமான விண்ணப்பத்தை சத்குருவான ஆதிசங்கர வகுப்பால் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இட்ஸ் a kind of conclusion. 521 ஸ்லோகம். பிரம்ம பிரத்யய சந்ததி ஜகததோ பிரம்மைவ தத் சர்வதः பஷ்யாத்யாத்மதுஷா பிரசாந்த மனசா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி ரூபாதன்யதவேக்ஷிதம் கிமபித சக்ஷுஷ்மதாம் திருஷ்யதே தத்வத்பிரம்மவிதः தததக் கிமபரம் புத்தேர்விஹாராஸ்பதம். புண்ணியாத்மாவான சிஷ்யா அப்படிங்கிறார் பகவத்பாத. தன்னுடைய சீடர்கள் எப்படி கூப்பிடுறாரு? இப்போ புண்ணியாத்மாவான சிஷ்யன். ஆத்மாவுக்கு புண்ணியம் பாவம் வரும் ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ரிஃபைன்ட் ஆகிற நேரத்துல எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள். ஆனா கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணாதான் ரியலி நல்ல குழந்தைகள், அது நல்ல குழந்தைகள். அத மாதிரி ஆத்மாவை உணர்ந்த ஒரு ஜீவன் தான் ஆத்மா என்று உணர்ந்த ஒரு நிலை. அதனால அவர்களுக்கு புண்ணியாத்மா அப்படின்னு கூப்பிடுவார். ஹே புண்ணியாத்மா, புண்ணியாத்மாக்களான சீடனே, இல்ல சிஷ்யர்களே. எங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு பொருள் தென்படுகிறது. இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமில்லாத ஆகாயமாவதும் தென்படும். சோ எதை பார்க்கிற நேரத்திலையும் ஜெகத்துல இருக்கக்கூடியதான எல்லாத்தையுமே இந்த பிரம்மத்துல இருந்து உற்பத்தியானவைதான். பிரம்மத்திலிருந்து அல்லாம வேற எங்கிருந்தும் எது உற்பத்தி ஆகலை. காரணம் என்ன? பிரம்மந்தான் அத்தனை உற்பத்திக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அதுதான் பேசிஸாக இருக்கக்கூடியது. அதுதான் சப்ஸ்ட்ராக்டம்ன்றதான பொருள், ஆதார பொருளே அதுதான். அதை வைத்துக் கொண்டுதான் மற்ற எல்லா மாயையும் சேர்ந்து சிருஷ்டி ஆரம்பமாகும். பிரம்மம் தனியா இருந்தா ஒண்ணும் இல்லை, பிரம்மத்துல மாயை மிக்ஸ் ஆகிற நேரத்துல உற்பத்திகள் உருவாகிறது. இந்த ஜெகத் எல்லாமே உருவானது பிரம்மத்திலிருந்துதான். பிரம்மத்திலிருந்து வேறொன்று என்று சொல்லக்கூடியதான எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே எந்த ஒரு நிலையிலையும் எதை பார்க்கிற பொழுதும் பிரம்ம திருஷ்டி என்றதான ஒரு திருஷ்டியோடவே இனி இருந்து வாழ வேண்டும். இதெல்லாம் ஃபைனல் கன்க்ளூஷனாக கொடுக்கக்கூடியதான உபதேசங்கள். வேற ஒரு சிந்தனையே உனக்கு வரக்கூடாது. கண் இருக்கக்கூடியதான சாதாரண மனிதர்கள் தாங்கள் எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு எப்படி அந்த பார்வையில விஷயங்கள் எல்லாம் கண் படுகிறதோ அது மாதிரியே ஒரு பிரம்மஞானி என்பவனுக்கு எங்க எதுல பார்த்தாலும் எப்பொழுதுமே பிரம்மஞானம் மட்டுமே, பிரம்மத்தை தான் வந்து பார்க்க வேண்டும். இப்போ பெரிய ஆர்த்தி எவ்வளவு கிடைச்சாலும் போராதுங்கிறதான ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோளேன்.
அவன் எதை பார்க்கறதையும் இது எப்படி நம்ம பாக்கெட்ல போட்டுக்கலாம் தான் பார்ப்பான். ரொம்ப பசி இருக்கிறவன் எங்க சோறு கிடைக்கும் தான் பார்த்து நினைப்பான். அவன் எதை பார்த்தாலும் இதுதான் சாப்பிட்ற பொருள் தானே தோணும். அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய அந்த அர்ஜு, அவனுடைய நீட். எதை பார்க்கறதே அது மாதிரி அவனுக்கு படும். நாம ஒருத்தர வெயிட் பண்ணி இருக்கோம் வச்சுக்கோளேன், யாரு வரத்தையும் அவங்க வரானோங்க தோன்றது படும் இல்லவா? அது மாதிரி ஒரு பிரம்மஞானி என்பவன் எங்க எந்த பொருளை பார்க்கிற நேரத்திலையும் அந்த பிரம்மஞானமே தான் அவன் கண்ணில் இருக்கணும். பிரம்மந்தான் அதாக இருக்கு, பிரம்மந்தான் இதாக இருக்கு, பிரம்மந்தான் வேற ஒரு நாள் இருக்கு. மகாபாரதத்துல ஒரு கடோத்கஜன்கிறதான அப்படி கேள்விப்பட்டிருக்கு. கடோஜனுக்கு ஒரு புத்திரன் இருந்தார், பர்பரி. அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பேன் நீங்க. கடோத்கஜனுக்கு மாயா சக்தி அதிகம் இருக்கக்கூடியவங்க. மாயை அசுரர்களுடைய பேசிக் குவாலிபிகேஷன் அதுதான். அந்த வித்யா அவங்களுக்கு வந்துடும், அவங்க கத்துக்கிறாங்க. சரி, ஒரு படம் எடுத்திருக்கா முன்னைய காலத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல, அது பார்த்திருப்பேன் நீங்க. மாயாவதார்னு பேரு. அதுல ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? அதுவும் சுவாகா இதுவும் சுவாகான்னு கேள்விப்பட்டிருக்கா? எதை கிடைச்சாலும் தூக்கி போட்டுக்கிறத ஒரு சுவாகா மந்திரம், அவ்வளவுதான். அதே மாதிரி மந்திரங்களுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது ஒரு ப்ரீஃபிக்ஸிங் இருக்கு. என்னது அது? ஓம். ஓம் நம சிவாய, ஓம் சுப்பிரமணியாய நம, ஓம் கணபதயே நம, ஓம் சரஸ்வதியே நம. எல்லாமே ஒரு ப்ரீஃபிக்ஸிங் ஆஃப் ஓம் இருக்கல்லவா? அத மாதிரியே பிரம்மஞானி எதை பார்க்கறதையும் எந்த நிலையில பார்க்கறதையும் அது பிரம்மத்தினுடைய ஒரு ஆஃப்ஷூட், பிரம்மத்தினுடைய பை ப்ராடக்ட், பிரம்மத்தினுடைய ஒரு இன்னொரு உருவம். முருகனை பார்க்கறதையும் பிரம்மத்தினுடைய ஒரு உருவம், கிருஷ்ணனை பார்க்கறதையும் பிரம்மத்தினுடைய உருவம், பகவதியை பார்க்கறதையும் கிருஷ்ணனுடைய ஒரு உருவம், பிரபஞ்சத்தை பார்க்கறதையும் நடி, ஜலம், மரம், விலங்குகள், யார பார்க்கிற நேரத்திலையும் பிரம்மத்தினுடைய ஒரு ஆஃப்ஷூட், பிரம்மத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால்தான் நாமளும் பிரம்மத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆக்சுவலி நாமளே தான் பிரம்மம். இது சாதா குழந்தை கிடையாது. பரமாச்சாரியருடைய அம்சம் இருக்கிற குழந்தை. நீங்க எந்த புஷ்பத்தை கொடுத்தாலும் பிரியமில்லை, வில்வத்தை இருக்கிறாங்க. மகான்களுடைய அனுகிரகம் சில இடங்கள்ல பிரத்யட்சமாக இருக்கும். இது வந்த ஸ்டார்டிங்கிலே கொடுத்த காட்சி அதுதான். இன்னைக்கு அப்புறமா தான் தலையோசித்து பார்த்தா இவ்வளவு மகத்துவம் இருக்குமா அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு நேரடியா மேல அதே படத்துல உட்காந்து அதே இந்த பொசிஷன்ல இருக்காரு. அந்த அம்மா விளக்கேத்துனா அவ்வளவு அழகாக விளக்கேறியது. அப்பே எனக்கு சந்தேகம் வந்துடுத்து, இங்க இன்னொரு பெரிய சைதன்யம் இருக்கு, இதுக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நாம் எப்பவுமே எதையுமே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. பிரம்ம சைதன்யம், பிரம்ம வடிவம் எப்படி எப்படி எல்லாமோ வரும். இன்னொரு அதிசயம் பாருங்க, குருவாயூர்ல பகவானுக்கு கொடுத்தின பட்டு அவருடைய கௌபீனம் ரெண்டும் வந்திருக்கு. மேல் சார்ந்து தன்னுடைய கையாலேயே கொடுத்தது. அவருடைய அறையில் நிறுத்தணும் வந்து அது கொண்டு வந்து வச்சிருக்க எல்லாரும் தலையில வச்சு பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணணும். அதுக்காக இங்க இருக்கிற வந்து வீட்டுல மட்டும் வச்சுக்காங்க. எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, பிரம்மன் தான் இந்த சர்வமாக இருக்கு. பிரம்மம் அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ஸ் பண்றது, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போற மாதிரி எல்லாம். நிறைய இடங்கள்ல கதையில சொல்ற நேரத்துல பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு பயப்பத்தி விட்டுருவா. பிரம்மம் நத்திங் பட் எவ்ரி திங். மேட்டரும் பிரம்மம் தான், எனர்ஜியும் பிரம்மன் தான், அணுக்களும் பிரம்மன் தான். அது நியூட்ரான் ஆகட்டும், புரோட்டான் ஆகட்டும், எலக்ட்ரான் ஆகட்டும், எலக்ட்ரான் ஆகட்டும், எனித்ரான், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பிரம்மம்.
சோ பிரம்மத்தை வழிபட வேண்டுமானால், பிரம்மத்தை தெரிஞ்சுக்க வேண்டுமானால் எந்த விதமான ஆராதனையும் பிரம்ம ஆராதனை. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத்விதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. குடிக்கிற தண்ணியும் பிரம்மம், தண்ணி பாட்டிலும் பிரம்மம், நாமளும் பிரம்மம், கோவில் இருக்கிறதான விக்கிரகமும் பிரம்மம், எல்லாருமே பிரம்மம் தான். பிரம்மத்தினுடைய பைப்ரொடக்ட் சந்தார்த்த பொருள் எதுவுமே உலகத்தில் மேனிபெஸ்டட் உற்பத்தியான சர்வ பொருள்களும் பிரம்மத்திலிருந்து வந்தது. பிரம்மத்திலிருந்து எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கோ அதனுடைய பிலாங்கிங்ஸ் எங்க? பிரம்மம் தான். as simple as that. அதனால்தான் எல்லாமே பிரம்மத்தை சேர்ந்தது என்று சொல்ல காரணம். அப்பேற்பட்டதான ஒரு பிரம்மஞானி எந்த நேரத்திலையும் எப்பவுமே அந்த மனசுல பிரம்மஞானமாகவே இருக்கணும், பிரம்ம விஷனாகவே இருக்கணும். கண்ணால பார்க்கிற நேரங்கள் எல்லாத்திலுமே பிரம்மம் அது இந்த உருவத்தில் இருக்கு. சாப்பிடுற நேரம் நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடுறோம், எந்த பாவமும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. அந்த பிரம்ம தத்துவம் அதுல கலரில்லை அப்படின்னா எப்படி இந்த டேஸ்ட் அனுபவிக்க முடியும்? ஒரு மாம்பழத்துல என்னுடைய என்ன டேஸ்ட் அந்த மாம்பழத்துக்கு தேவையோ, எந்த இனத்தை சேர்ந்த மாம்பழமோ அந்த டேஸ்ட் அதுக்கு உண்டு. அனுபவிக்கிற நாக்குக்கு சக்தி இறந்து போயிருந்து அப்படின்னா மாம்பழம் எங்கிருந்து கைலாசத்திலிருந்து அந்த மாம்பழம் ஆனாலும் இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம், பிகாஸ் டேஸ்ட் இருக்கக்கூடிய தகுதி இல்லாமல் போயிடும். ஆகவே ரெண்டும் சேர்ந்தா போல இருக்கணும். இகத்திலிருந்து பரம் சேர வேண்டும். டைரக்டா பரத்துக்கு போனா கஷ்டம் இல்லவா? பிறந்ததுல இறந்து போனா வாட்ஸ் யூஸ்? பிறந்து வளர்ந்து தெரிந்து புரிந்து பக்குவமாயி கடைசியில போனோம். அப்ப அது வரைக்கும் எல்லாம் இகம், இகம் ஜாஸ்தி, பரம் ரொம்ப கம்மி. காத்து போச்சுன்னா போச்சு, பரமாயிருக்கு. அது வரைக்கும் தான் இகம். இகத்திலிருந்து பரத்தை அடைவது ரொம்ப சுலபம், சந்தோஷம், சுகம். ஈகத்தில் இருக்கிறதான சுகங்கள் எல்லாம் சரீரத்தை சேர்ந்தது, மனசு சேர்ந்தது, புத்தி சித்தி அகங்காரத்துக்கு சேர்ந்தது. அதுக்கு இந்த திருப்தி எல்லாம் வேணும். ஆனா பரசுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ஆத்மசுகம், அந்த ஆத்மாதான் நான் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டுமானால் ஜீவனுக்கு மெச்சூரிட்டி வரணும். ஜீவன் மெச்சூர்டானா அதுக்கு பேர் ஆத்மா. ஜீவன் மெச்சூரிட்டி வரல அப்படின்னா வரும் என்னது? ஜீவி. ஜீவி ஜீவன். ஜீவி எப்படின்னா உடம்போட வாழுகின்றதான. ஜீவன் எப்படின்னா உடம்பில்லைனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த ஜீவன் ஃபர்தர் மெச்சூர் ஆகத்த ஆத்மா. அந்த ஆத்மா ஃபர்தர் மெச்சூர் ஆகிறது தான் பரமாத்மா. அதுதான் ஜீவோ பிரம்மைவனாபரம். அப்படி மகாத்மாவாக இருக்கக்கூடியவன் பிரம்மஞானி எதிலையும் பிரம்மத்தையே பார்த்து வாழ்கிறான். அவனுக்கு அதனால பிரமை ஏற்படுவதில்லை. எனக்கு இது இல்லையே இருக்கேன்றதான குறையோ அதிகமோ இல்லை. எப்பவும் சந்துஷ்டகா, எப்பவும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாக சுகமாக சாந்தியாக வாழ முடியாது. காரணம் என்ன? இந்த பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லை உலகத்துல. எல்லாமே இந்த பிரம்மம் டிஃபரெண்ட் சைஸ்ல, கலர்ல, சமத்காரில் வித்தியாசமாக இருக்கே தவிர ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் இது ஒண்ணுதான். 522வது ஸ்லோகம். கஸ்தாம் பரானந்தரசானுபூதிர் முத்ஸ்ருஜ்ய சுஷ்ணேஷு ரமேத வித்வான் சந்திரே மகாகாதினி தீப்யமானே சித்ரேந்து மாலோகைதும் க இச்சேத். அப்ரமேயா, ரொம்ப ருச்சியாக இருக்கக்கூடியது, அடைய முடியாத அளவுக்கு ரசமாக இருக்கக்கூடியது,
எந்த குழந்தை இந்த வயசுல கேட்க சொல்லுங்க. ரொம்ப ருசி ரசகமாக இருக்கக்கூடியதான மகத்தத்துவம் அந்த பிரம்மானந்தத்துல எப்பவுமே ஸ்தாபிதமாக அது உள்ளே பிரம்மம் என்றதான அறைக்குள்ளே உட்கார்ற ஒரு ரசம் சுகம். இதுதான் ஞானியினுடைய நிலை. ஞானி எப்பவும் எப்படி இருக்கார் அப்படின்னா பிரம்மம் என்றதான அவுட்டர் கவருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. ஜீவன் பஞ்ச கோஷங்களுக்குள்ள எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோ, நம்மளுடைய மனசு இந்த சரீரத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோ, ஒரு சீடு அந்த பழத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோ, அது மாதிரியே ஞானியினுடைய நிலையன்னா ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னா தான் எப்பவுமே பிரம்மம் என்றதான் அவுட்டர் கவருக்குள்ள உட்கார்ந்து கொண்டே இருக்கான். சதா சர்வ நேரமும் கண்லேருந்து வரக்கூடியதான பார்வை, காதுல கேட்கக்கூடியதான துவனி, மூக்கினால மணக்கக்கூடியதான ரசம், நாக்கினால் அனுபவிக்கக்கூடியதான ரசம், எல்லாத்திலுமே இந்த பிரம்ம சுகத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சாதனை. நாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டுக்காரன் கச்சேரியெல்லாம் பாடுவார், எல்லா விஷயமும் தெரியும், ராகங்கள்லாம் தெரியும். நீங்க அவரை சரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு ராகம் ஓடிட்டே இருக்கு. பேசிட்டே இருப்பார், பேசுறதுலயே ராகம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேச்சும் ரேவதி ராகத்துல செட்டப் பண்ணிருக்கா. நம்ம சாதாரண பேசுறோமே, இந்த பேச்சு மந்திரங்கள் எல்லாமே ரேவதி ராகத்துல மோஸ்ட் ஆஃப் த. சில அழுகையில தான் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ராகத்துல போய் இடிக்கும். இப்ப ஜெனரலா பார்க்க போனா அந்த ரித்தமேட்டிக் பேச்சு. சோ இந்த பாட்டுக்காரனுக்கு எதை பேசினாலும் யாராவது ஏதாவது மூடினா கூட போற அவனுக்கு அது ராகத்திலேயே தான் மைண்ட் போயிட்டே இருக்கும். ஆமா அல்லவா? நல்ல ஒரு சமையல்காரன், அவனுக்கு எந்த கறிகாய பார்த்தாலும் அதனுடைய ஃபைனல் ப்ரிப்பரேஷனை பத்தி நினைச்சிட்டு இருப்பார். இதுல போட்டா எவ்வளவு வேக வைக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், ஃபைனல் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன, இதுலயே தான் மைண்ட் போயிட்டு இருக்கும் அல்லவா? அத மாதிரி அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய ஞானம், அவனுடைய பற்று, அவனுக்கு அதுல இருக்கக்கூடியதான ஆர்வம், அந்த விஷயத்தில் இருக்கக்கூடியதான எக்ஸ்பர்டீஸ். அதனால அவன் எதை பார்த்தாலும் ஏதாவது சொல்றார். பெரிய பூசணிக்காய் கொண்டு கொடுத்தே இல்லை அப்படின்னா சாதாரண ஆளை கூப்பிட்டு கேட்டா அது என்னப்பா அப்படின்னு பூசணிக்காய் அப்படின்னு என்ன பண்ணாலும் என்ன வேணா பண்ணலாம் அப்படிமா. சமையல்காரனை கூப்பிட்டு கேளுங்க, அவன் 10 ஐட்டம் பண்ணலாம் சார். இதுல இருந்து சாம்பார்ல போடலாம், அல்வா பண்ணலாம், என்னெல்லாமோ ஒரு 10-15 ஐட்டம் கொடுத்துருவாங்க ஒன்னும் வச்சுருந்து. ஆமா இல்லவா? அத மாதிரி மனிதர்கள் தங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் பேசிக்ஸா வச்சிருந்து அதுதான் சாதனை. தியானம் பண்ணின சாதனை இருந்தா உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும். பாட்டில் நிறைய நல்லா சாதனை பண்ணி இருந்தா தப்பாம பாட முடியும். இல்லைன்னா மைக்கு குத்து சொல்லுவா, வேற ராகநாதத்துல இருக்குங்க, மைக்க தப்பு சொல்லுவா, ஆடியன்ஸ் வாஸ் நாட் கோஆபரேட்டிங் வித் மீ, இந்த மேனேஜ்மெண்ட் படம் கொடுக்க சொல்லி கொடுக்கல, அட்வான்ஸ் கொடுக்காம வந்தார், என்னெல்லாமோ தப்பு சொல்லு. அங்க ஆள் கோட்டை விட்டாச்சு, ராக வேற யாராச்சும் போயிருக்கும். பேசிக்கலி சாதனை பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணிருந்தா தப்பாது. அத மாதிரி சோ ஏதாவது நம்மளுடைய சாதனை தான் நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்குறது. ஆகவே ஒரு பிரம்மத்தியானம் பண்ண போறான்னா அவனுக்கு உலகத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை. உலகத்துல என்னெல்லாமோ வரும் போகும். பிகாஸ் அவனுக்கு அதிசயம் தோணலை. காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே என்ன மாதிரி ஒரு பிரம்மத்தினோட ப்ராடக்ட் தானே. எல்லாரும் அதிசயப்பட வேண்டியிருக்கு. ஆச்சரியப்படலாம், சிருஷ்டியினுடைய மகத்துவத்தை பேஸ் பண்ணிட்டு ஆச்சரியப்படலாம். பாம்பு இருக்கு, அதுக்கு மேல இருக்க டிசைன்ஸ், ஒவ்வொரு பாம்புக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன், ஒரு ஆச்சரியமான விஷயம். மனிதர்கள் இருக்கா, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் ரெண்டு கண்ணு இருக்க மாட்டேன், எல்லாரும் பார்க்கறது ஒரே மாதிரி பார்வை வருது. இப்ப ஏற்பட்டதான
ஒரு பிரம்மஞானிக்கு அவனுடைய கவனம், அவனுடைய குறிப்பார், அவனுடைய நோக்கம் எல்லாமே அந்த பிரம்மம் என்றதான் தத்துவத்துக்குள்ளேயே அடங்கி ஒதுங்கி வாழ்கிறான். எவனொருவன் இந்த பிரம்மத்தினுடைய ரசத்தை அனுபவித்து விட்டானோ, அந்த சுகத்தை அடைந்து விட்டானோ, பிறகு அவனுக்கு வேற எந்த ஜடப்பொருள்களையும் ஆசை போகாது. எந்த ஜடப்பொருட்களை பார்த்தாலும் அவன் அதை அதுக்கு அடிமையாகி வாழ மாட்டான். காரணம், எல்லா விதமான ஜடப்பொருள்களுக்கும் ஆயுசுண்டு, அந்தியம் இருக்கிறது. ஒருத்தர் இங்கே போயிட்டே இருக்கார், 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரோடு எண்டு அப்படின்னா ஃபர்தர் வில் ஹி கோ? அவங்களுக்கு தெரியும் அங்க எண்டு வந்து விடுத்து அப்படின்னு. இனிமே அந்த பக்கம் ரூட்ல போய் பிரயோஜனம் இல்லை, லெப்டா ரைட்டா எடுத்து வரீங்க போறதுக்கு வழியை பார்ப்ப முடியும். நேச்சுரலா நடக்கிற ஒரு பினாமினா. அத மாதிரியே அழியக்கூடிய பொருளை லிமிட்டுக்கு மேல ஆசையம் வச்சுட்டு அதுல ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால என்ன உபயோகமோ ஒரு உபயோகப்படுத்தி அப்படியே போட்டு போயிடும். இந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிறதா சிஸ்டம் இருக்கு உலகத்துல நிறைய இடங்கள்ல. இன்னைக்கு பாதி பேருக்கு இந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட லெப்ட் ஹேண்டாக எடுத்து முடிச்சிருது. ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வந்து அட்டைப்பொட்டியை கூட தூக்கி போடுறதுக்கு மனசு வராது, அதே வச்சுப்பாங்க. அதோட பர்பஸ் என்ன? அப்ப இந்த தூக்கி போடுற சுபாவம் சிறு வயசுல இருந்தே கத்துக்கல. எப்படின்னா எதையுமே யாருக்கும் கொடுக்க தோணாது, எதையுமே விட்டுட்டு போக தோணாது. உயிர் போறத கூட அந்த பெட்டும் படுக்கை தலகாணையும் சேர்த்து பிடிச்சுப்பாங்க, போயிடுமோ அப்படின்ட்டு. இங்க உயிரே போறது ஃபியூ செகண்ட்ஸ்ல. சோ கொடுக்கறதுங்கிறதான மைண்ட் செட்டே வராது. அப்ப தியாகம்ங்கிறதான மகத்துவமே இருக்காம போயிடும். அதனால கொஞ்சம் 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 விஷயங்களை கொடுத்து 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 பழகணும். இதெல்லாம் மித்யா பொருள், இது ஒன்னும் பெர்மனன்ட் கிடையாது. நமக்கு இப்ப கொடுத்திருக்கிறதா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது, த்ரோ இட் அவுட். அதனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டுமோ ஞானத்தை எடுத்துக்க வேண்டியது. ஞானம் கிடைச்சி விடுத்துனா பொருளை விட்டு விடணும், அதையே பிடிச்சிருக்க கூடாது. அதையே பிடிச்சிருந்தா என்ன ப்ரமோஷன் கொடுத்துட்டு வாங்கிக்கிறதே அர்த்தம். ஆகவே ஜடப்பொருள்கள் எதுலயுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுறது. எப்படின்னா மனசு பூர்ண சந்திரன், பிரத்யட்சமான சந்திரன் உதிச்சு வர நேரத்துல மனசு ரொம்ப சந்தோஷப்படுறது, சுகப்படுறது. மனசு எதனால உருவாக்கிறது? அன்னாத்மனஹா, அன்னாத்மனா. அன்னத்திலிருந்து பலவிதமான ஆகாரங்கள் நாம் சாப்பிடுவோம் இல்லவா, ஃபுட்டு சாப்பிடுறோமே. ஃபுட்டில் இருந்து வரக்கூடியதான எனர்ஜியினுடைய ஒரு போர்ஷன் ஒரு புரிஞ்சுடுவாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ரெசன் உற்பத்தி ஆகிறது. ஓகே, அதுல வெரி சட்டில், வெரி வெரி சட்டில் அப்படிங்கிறார். அதை அது அதி சூக்ஷ்மமான ஒரு நிலையா. அந்த அதி சூக்ஷ்மமான இந்த ரிஃபைனரி ப்ராசஸ்ல மனசு உற்பத்தி ஆகுது. நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனசு உருவாகிறது. சோ மனசுங்கிறதான ஒரு பலூன் வச்சுக்கோங்க, பலூன். இந்த பலூனுக்குள்ள காத்து போடுறதுக்கு முன்னாடி இருக்க பலூன். அதுக்கு ஏதோ ஒரு ஷேப் இருக்கு. காத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த யதார்த்தமான ஷேப் ஏதோ அந்த ஷேப்ல வருது. ஒண்ணு இவ்வளவு பெரிய பலூன். சப்போஸ் பலூன்ல கை காலு மூக்கு நாக்கிற பொம்மையாட்டம் பண்ணி வச்சிருப்பானே, இதே காத்து அதுக்குள்ள போயிருக்கு. அதனால கை கால முளைச்சு ஒளி பெருசா பூத மாட்டோமா? அப்படி நேச்சுரலாவே அதனுடைய உருவத்தை பிராகிருதமாக நாம் பிரஷர் கொடுக்கறத எப்படி காட்டுகிறதோ அது மாதிரி உறந்து உணங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான் இந்த மனசு. மனசு எங்க இருக்கு? ப்ரூமத்தியே. ப்ரூஹோர் மத்தியே பிராணம் ஆவேச சம்யக் கதம் பரம் புருஷமுபைதி திவ்யம் ஓமித்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரன் யத் பிரயாதித்யஜம் தேகம் சயாதி பரமாம் கதிம். மனசு ப்ரூமத்தியே, அதுதான் ஹெட் ஆபீஸ். மனசு எங்க இருக்குன்னாட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க பதாங்குலியத்திலிருந்து சிரோபத்மம் வரைக்கும் மனசுதான் இருக்கு. மனசு இல்லைன்னா நாம் இல்லை. அதனால மனசு கெட்டு போனவன் பைத்தியம் சொல்லி வெளியில அலையறான். அவன் எங்க போயிட்டு இருக்கா அவனுக்கும் தெரியாது.
மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. அந்த மனசு அன்னத்தினால் உருவாக்கினது. அன்னம் யாரால் உருவாக்கப்படுகிறது? பிரம்மத்தினோட ப்ராடக்ட். அன்னத்துக்கு யாரு கொடுக்கறா? எனர்ஜி யாரு கொடுக்கறா? எப்படி அன்னம் உருவாக்க முடியும்? லதேசன், சந்திரன். சந்திரன் இல்லைன்னா உலகத்துல யாருக்கு எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது. சந்திரன் தான் தன்னுடைய கிருபா கடாட்சத்தினால ஔஷதிகளை உற்பத்தி பண்றார். ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னி ஆபஹ ஆப பிருதிவ்யாம் பிருதிவ்யே ஓஷதஹ ஓஷதாத் அன்னம் அன்னம் ஜீவஸ்ய காரணம் ஜீவஹ கர்மஸ்ய காரணம் கர்மஹ பரமாத்ம இச்சா. ஓஷதாத் அன்னம் ஆறுது இன்டர் கனெக்டட். இப்போ அன்னத்தை உருவாக்கக்கூடியவன் சந்திரன். அந்த அன்னத்திலிருந்து யார் உருவாக்குறது? மனசு. அந்த சந்திரமா மனசோ ஜாதகா. புரியுதா? அதனால நமக்கெல்லாம் பர்த் ஸ்டார் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். தட் டு சந்திரனை பேஸ் பண்ணிடுதான பர்த் ஸ்டார். லக்னம் ஸ்டார்ங்கிறதான ஒரு ஸ்டார் இருக்கும் எல்லாருக்குமே. லக்னத்தில் ஒரு நட்சத்திரம் உண்டு, சந்திரன் இருக்கிற ஒரு நட்சத்திரம் உண்டு, சந்திர ராசி. அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டாலே என்ன டைப் ஆஃப் பர்சன் டிசைட் பண்ணி விடலாம். புரியுதா? பெனடால், காசின், அப்புறமா அடால், டோலோ எல்லாமே இருக்கே கேட்டகரி. எல்லாம் இந்த பாராசிட்டமால் பேஸ் பண்ணிட்டு ஐட்டங்கள் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் நேம் எல்லாம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அதனுடைய கான்செப்ட் ரிமைன் சேம். அத மாதிரி சந்திரன், அன்னம், மனசு. சந்திரனும் அன்னமும் மனசும் பெர்ஃபெக்டாக இருந்தா அவன் யாருக்கு சமமாகிறான்? பரமேஸ்வரனுக்கு சமமாகிறான். எதெல்லாம் தெய்வங்கள் சந்திரக்கலையை மாட்டின்னு இருக்காளோ அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிறான். இது எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால்தான் சந்திரஸ்வரூபமாக இருக்கிறார் இறைவன், கலை ரூபமாக இருக்கிறார் இறைவன். சந்திரன் என்றாலே கலை, சந்திரக்கலை, சூரியகலை. சூரிய கேது ஒரு சுத்தம் இருக்கு. சூரிய கேது என்றதான மகத்தத்துவம் ஒரு எலும்பினுடைய உருவம். பசுமாடு இருக்கே, பசுமாட்டினுடைய பேக் பாண்ட்ல சூரிய கேதுங்கிறதான ஒரு தத்துவம் இருக்கு. அதனால்தான் பசுவுக்கு வாயு வழியாக போனதான எந்த ஒரு ஐட்டமுமே சூரியகேதுவனுடைய புரோக்ஷணத்தினால அதிலிருந்து வெளிவரக்கூடியதான அனைத்து பொருளும் பரிசுத்தமானதும் மகத்தத்துவமாகவும் பெரிய உலகத்திலேயே சிறந்த மெடிசினாகவும் மாறுறது. கோமயம், கோமூத்திரம், க்ஷீரம், க்ஷீரத்திலிருந்து வரக்கூடியதான பை ப்ராடக்ட் எல்லாமே. இது ஒரு பெரிய பெரிய ஒரு ரகசியம். உலகத்துல நிறைய பேருக்கு இந்த விஷயத்த இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. சோ பிரம்மம் அப்படின்னா ஏதோ எங்கேயோ இருக்கிறதா ஒரு பெரிய தத்துவம், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா கூடாது. நாமளும் நம்மளை சேர்ந்ததான இந்த பிரபஞ்சமும் அதில் இருக்கிறதான அனைத்து பொருள்களும் எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு வடிவங்கள் தான். அதனால் அவர்களெல்லாம் நாம் நேசித்தோமானாலும் அவர்களோட எல்லாம் நாம் ஒத்துழைச்சா கூட இந்த பிரம்மத்தை ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. But that doesn't mean that அழியக்கூடியதான பொருளை அழியாத பொருள் அப்படின்னு நாம புரிய வச்சிருந்து முட்டாள்தனமாக வாழறது இனி ஒரு பிறவைக்கு காரணமாகும். So use and throw to some extent wherever needed be practiced. எப்ப பார்த்தாலும் எடுத்து வச்சிருந்து இருக்கக்கூடாது. அதனாலதான் பூர்ணமான சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு ஆகாயத்துல பிரத்யட்சப்படுற நேரத்துல மனசுக்கு சாந்தியும் சுகமும் சந்தோஷம் கிடைக்கிறது. அதே சந்திரன் அங்கே அதே நிலைமையில இருக்க மாட்டார். கால அளவில் அவருக்கு தேய்மானம் இருக்கும், வளர்பிறை தேய்ப்பறைங்கிறதான
ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதே சந்திரனை பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆசைப்படுகிறான்? வீடியோ எடுத்து வச்சுக்கிறான், போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இல்ல யாராவது ஒரு படத்துல விரைந்து வச்சிருப்பாள்வா, நல்ல யமுனா நதி தீரம், சின்ன சின்ன 2 மரங்கள், அதுல பாலகிருஷ்ணன் மேல உட்கார்ந்து இருக்கார், கோபஸ்திரிகள்லாம் நதியில நீராடிட்டு இருக்கார்கள். ஆகாயத்துல பார்த்தோம்னா பூர்ணமான சந்திரன், ஒரு பிக்சர், ஒரு ஓவியம் நல்லா பியூட்டிஃபுல்லா வரைச்சு வச்சிருக்காங்க. இத ஓவியத்தை பார்க்கிற நேரத்தை நமக்கு மனசுல ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷம் 1% அப்படின்னா, யதார்த்தமாகவே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு ஆசை ஏற்படும்? 100%. அது ஒரிஜினல், this is duplicate. This may serve the purpose for a second, that will serve the purpose for probably days, months or years. So என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, உத்தமமான பிரம்மஞானி இந்த அல்பமாக, சரகேட்டாக, பை ப்ராடக்டாக, டூப்ளிகேட்டாக, போட்டோகாப்பியாக இருக்கிறதான பொருளை கிறிஸ்டல் கிளியரா டிஸ்கிரிமினேட்டிவ் பவரை யூஸ் பண்ணிட்டு, விவேக சூடாமணியில சொல்லி இருக்கிறதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கிறான். இது டூப்ளிகேட், அது ஒரிஜினல். இந்த டூப்ளிகேட் நம்பினோமானா மேபி ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு we may be satisfied but not permanently. So பெர்மனண்டான பொருள், இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமான பரபிரம்மம் ஏதோ, அந்த பரபிரம்மத்தோடைய டைரக்ட் கனெக்ஷன் வச்சுக்கிறார், நாட் த்ரூ வயா மீடியா. இதுதான் இஸ்லாம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. இந்த ஒரு சின்ன கான்செப்ட். அவங்களுக்கு எல்லாமே டைரக்ட் இறைவன், வயா மீடியா எல்லாம் கிடையாது. இவன் குரு, சிஷ்யன், பக்கத்து மாமா, இமாம், ஒண்ணு எல்லாம் டைரக்ட்லி they speak to God only. There is no in between, no via media business. உலகத்துல 2 ரிலிஜன் ரொம்ப ஈஸி வே டு பிராக்டிஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் ரிலிஜன்ஸ். ஒன்னு இஸ்லாம், இன்னொன்னு புத்தம். மற்ற எல்லாம் காம்ப்ளிகேட்டட். இப்படி திரும்பினா காம்ப்ளிகேட்டட், அப்படி திரும்பினா காம்ப்ளிகேட்டட். அதுல இருக்கிற நல்லத்தையும் அப்ரிஷியேட் பண்ணித்தான் ஆகணும். அவளும் மனிதர்கள் தான். விலங்குகள் இல்லாம அவ ஜாதியை சேர்ந்தது? செடி கொடி மரங்கள் எல்லாம் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்ததா? கிடையாது. இதில் நம்ம வகுத்து வச்சிருக்கக்கூடியதான ஒரு சின்ன சிஸ்டம். இந்த சிஸ்டம் கேன் சேஞ்ச். கிருதயுகத்தில், திரேதாயுகத்தில் கிடையாது. கலியுகத்தில் சேர்ந்ததான வியாதிகள் எல்லாம். சோ டூப்ளிகேட் ப்ராடக்டை பார்த்து அதிசயப்படாம ஒரிஜினலை பார்த்து ஒரிஜினலோடைய டீல் பண்ணக்கூடியவன் மகா ஞானி. அதனால ஆத்மானுபூதி என்றதான ரசத்தை மகாத்மா எல்லா விஷயங்களிலிருந்தும் மாறி நின்று அனுபவிக்கிறான். சப்போஸ் மாறி நின்று அனுபவிக்க முடியாம போனாலும் ஒரிஜினலாக ஒரு நல்ல திராட்சை கையில கிடைக்கிறது. திராட்சையில என்ன ரசம் இருக்குன்னு எல்லாம் தெரியவனுக்கு. ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசை அவனுக்கு 2 ஸ்டெப் கீழே இறக்கி போட்டுரும், மேலேற விடாம. ஆனா என்ன சொல்ற அப்படின்னா, இந்த திராட்சை காளிக்கு கொடுத்தா ரொம்ப பிரியமாக இருக்கும். திராட்சா ரசத்தை சராசர நேரம் குடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் காளி. அந்த காளியை நினைச்சுட்டு இவன் சாப்பிடுவான். காளிதான் என்னுள்ளே உட்கார்ந்து இதை சாப்பிடுறா. நானோ என்னோட உடம்போ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. வெரி சிம்பிள். நமக்கு பரிசேஷனம் அப்படிங்கறதால சம்பிரதாயம் இருக்கு. தத்தம் தத்தம் தத்தேன பரிசஞ்சாமி அமிர்தோவ சரணமசி. நான் இதை சாப்பிடலை, நான் இது சாப்பிட்டு முடிக்கவே உயிரோடு இருப்பேதான்னு தெரியாது. புரியுதா? எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லணும். வெளியே இறங்கி போறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம் அது? யமாய தர்மராஜாய மிருத்யுவே சாந்தகாயஜா வைவ ஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாயஜா.
எல்லா பூதங்களுக்கும் செயத்தை கொடுக்கக்கூடியவர் யமதர்மன். பிரம்மம் யமதர்மன் என்றதான உருவத்திலிருந்து பண்றார், அவ்வளவுதான். யமதர்மன் ஸ்பெஷல் லொகேஷன் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லி சொல்றார், போனா திரும்பி வரணுமே சேஃபா இருக்காது. இந்த சாப்பிடறதுக்கு எல்லா ஐட்டங்களும் போட்டிருக்காது, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வீட்டு இருக்கணுமே. 4 வருஷம் முன்னாடி நான் சென்னையில போயிருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தேன். அங்க பார்க்க போனப்போ ஒரு மாமாவுக்கு 3 இட்லி கொடுத்துருக்கா சாப்பிடறதுக்கு. அவர் அவசரப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சா, ஒரு பருக்கு தான் போட்டிருக்காரு. 2.90% ஆஃப் இட்லி பாக்கி இருக்கு. இந்த ஒரு பருக்கு போட்டதுல பிடிச்சு கொடுத்துங்க. ஐசியூல படுத்துட்டு இருக்காரு. நினைச்சு பாருங்க, டெய்லி 3 இட்லி சாப்பிடுவார். அன்னைக்கு 3 இட்லி கொடுத்துருக்கா. ஒரு புண்டு ஒரு கசந்த போட்டிருக்கா மட்டும் நேர் லங்ஸ்லயே பிடிச்சு கொடுத்து ஐசியூல அடுத்த நிமிஷத்துல. So nothing permanent, nothing granted. ஆகவே இந்த மந்திரத்தை சொல்லி சொல்றார், இவ்வளவு சுவாதிஷ்டானமான ஐட்டங்களை பண்ணி வச்சிருக்காளே, இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரையாவது உயிரை வச்சுக்கோ உடம்புல. அப்படி அந்த அளவுக்கு டெலிகேட்டான மனித வாழ்வு. அதுல இறைவன் இவ்வளவு ஞானத்தை நமக்கு ஊற்றார் அப்படின்னா, இந்த ஜீவன் ஆத்மா என்றதான் நிலையை அடையிறதுங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுதான் இருக்கிறதான ரகசியம். சோ விஷயங்கள் இருந்து மகாஞானி விலகி வாழ்கிறான், சம்சாரி விஷயங்களோடைய ஒட்டி வாழ்கிறான். சம்சாரி விஷயங்களோட ஒட்டி வாழுகின்ற நேரம் இதெல்லாம் எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக இருக்கிறதான ஒரு நிலையே தவிர, நான் இதை ஒட்டி வாழ்றேங்கிறதான எண்ணம் இல்லாம வாழ்ந்தா போதும், தப்பிச்சுடுவார். அது இல்லை, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதான நிலைமையில வாழ்ந்தானால் ஒட்டிக்க. அங்கதான் ப்ராப்ளம். 523வது ஸ்லோகம். असत्पदार्थानुभवेन किञ्चिन् ह्यस्ति तृप्तिर्न च दुःखहानिः तदद्वयानन्दरसानुभूत्या तृप्तः सुखं तिष्ठति तथात्मनिष्ठयाः. மாறி மாறி வந்திருக்கக்கூடியதான பொருள்கள், பதார்த்தங்கள், அதாவது அன்ரியலிஸ்டிக், ரியல் அல்லாதது அப்படிங்கறதான வார்த்தைகள். அதை பிரம்ம இந்த பிலாசபிக்கல் லாங்குவேஜ்ல இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பாட்டில் இங்க இருக்கு இல்லை அப்படின்னா முட்டாள்தான் தோணும் அல்லவா? மாற்றம் இருக்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் இல்லைன்னே வர டிசைட் பண்ணிட்டுட்டா, இருந்தா இல்லாட்டல ஒண்ணு, பிகாஸ் நாட் பெர்மனன்ட். இப்போ வேலையை சேர்த்திருக்கோம், டெம்பரரியா இருக்கா வச்சுக்கோளே, அவனை கூப்பிட்டு வேலை இருக்கா, வேலையெல்லாம் இருக்கு அப்படி நீட்டுவார். ஏண்டா வேலையெல்லாம் இருக்கு, ஒழுங்கா சொல்ல, வேலையெல்லாம் இருக்கு, நாளைக்கு இருக்குமோ இருக்கோ தெரியாது, பெர்மனன்ட் இல்லை, டெம்பரரி தான் இருக்க வரைக்கும். அப்புறம் இருந்த என்ன பிரயோஜனம், இல்லாட்ட என்ன பிரயோஜனம்? அக்கார்டிங் டு ஹிம் அது இருந்தா இல்லாட்டாலும் கோவிந்தா. புரிஞ்சுதா விஷயம்? அதனால்தான் இந்த வேதாந்தத்துல பிலாசபியில இல்லாதது சொல்றாரு. வேர்ல்ட் இஸ் அன்ரியல், வேர்ல்டுங்கிறது ஒண்ணு இல்லை. பட்டா பகல்ல போய் சொல்றதே தோணும். என்ன இல்லை சொல்ல காரணம் என்ன? இது இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை, அதனால அது இல்லை. எது அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடியது? இறைவன் ஒருவர் மட்டும்தான், அது மட்டும்தான் சத்தியம். எப்போ எந்த ஜென்மா எடுத்தாலும் எத்தனை யுகங்கள் முடிஞ்சு போனாலும் இருக்குமோ அது சத்தியம். இது மாறி 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 மாத்தின்னு வரும் அப்படின்னா அசத்தியம். சத்தியேனா ரஜசா வர்த்தமானோ நிவேசயன் அமிர்தம். இந்த மந்திரத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும்.
பிரபஞ்சத்திற்கான மகத்துவங்களை. ஆகவே இல்லாமல் இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்தில் இருக்கிறதான பொருள்களுடைய அனுபவம் சில நேரங்கள்ல கொஞ்சம் சுகத்தை கொடுக்கும், கொஞ்சம் துக்கத்தை கொடுக்கும். ஆனா நிரந்தரமான சுகத்தையோ நிரந்தரமான துக்கத்தையும் அது கொடுக்காது. அதனால் அது பிரயோஜனம் இல்லாத நிலை ஏற்படுத்துகிறது. அதனால எப்பவுமே ஆத்ம நிஷ்டையில இருந்து அத்வைதானந்த ரசமாக இருக்கக்கூடியதான பிரம்ம தத்துவத்தை ஒரு மனிதன் அனுபவிச்சு 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 அந்த சுகத்திலே வாழறதுதான் வாழ்க்கை, அல்லாது வாழ்க்கை கிடையாது. 524 ஸ்லோகம். ஸ்வமேவ சர்வதா பஸ்யா அன்யமானஹ சமத்வயம் ஸ்வானந்தமனுபுஜ்ஞான காலம் நய மகாமதே. ஆத்மாவையே எப்பவும் நினைத்துக் கொண்டு நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா ஆத்மாவுக்கு தான் இருக்கும். சாப்பாடு முதல்ல ஆத்மாவுக்கு, குழி முதல்ல ஆத்மா, எல்லா ஆத்மாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுக்குற ட்ரைனிங். அப்ப நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஆத்மா அப்படின்னு அளவு சார்ந்த நியூ சிலபஸ் புதுசு சப்ஜெக்டாக தோணாது. சிறு வயசுலேருந்தே இந்த வார்த்தை கேட்டு 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 வந்ததுனால. அதனால ஆத்மாவையே எப்பவுமே நினைத்துக் கொண்டு நான் ஆத்மாதான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மாதான் ஜீவன் கிடையாது, நான் ஆத்மாதான் வேற எதுவும் கிடையாது, இந்த நான் ஆத்மா ஆத்மாங்கிற ஒரு விஷயம். என்னோட சர்க்குலேஷன் வந்து ஒரு சார்ட், எமலோகத்துக்கு எப்படி போனோம் கூகுள் மேப் ஆட்டமா படிச்சு பார்த்தால எல்லாரும் பார்த்தலா பார்த்தா. ஜீவன் சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா இதுக்கு எல்லாரும் எங்கேக்கு போவாங்க, அதுவும் போகும். என்ன பயம், எங்க போனோம் தெரியாதல்லோ. அதனால எல்லாரும் ஒரே இதுக்கு பார்த்து போறா வச்சுக்கோல, தைரியமா போவா. எல்லாத்தையும் கேட்டு பாருங்க எங்கடா போயிட்டு இருக்கு, எனக்கே தெரியும் அவங்க எல்லாம் போறான்னு போயிட்டு இருக்கு. சாதாரணமான ஜீவராசிகள் இறைவன் பக்தியோ இறைவன் நாமத்தையோ பரபிரம்மத்தையோ நினைத்து பார்க்காதது, அப்ரிஷியேட் பண்ணதான ஒரு ஜீவனுக்கு இறைவனோட வீட்டுக்கு போக தெரியாது. எல்லாம் எங்க போகும், பைசாத லோகத்துக்கு போகும். சோ 90% ஆஃப் ஜீவனும் விட்டதுக்கு அப்புறமா எங்க போறது, பைசாத லோகத்துக்கு போறது. அப்ப இந்த பயலுடைய உடம்புல இருந்து விட்டதுக்கு அப்புறம் எங்க போகும், எல்லா மாடு எங்க மேய போறது அங்க பின்னாடி போயிட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா தெரியும், நல்லா அங்க போட்டு வரத இருக்க போறா அப்படின்னு. அங்க சில்கு மெத்த போட்டு படுத்து தூங்க முடியாது. புரியுதா? மனிதன் வாழ்நாள்ல இந்த பிரக்ஞையில உருவாக்க வேண்டியதான ஒரு பொருள் அவன் மறந்துடக்கூடாது. உலகில் வாழுகின்ற காலம் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு நாம் எப்படியாவது போய் சேருவோம் அல்லவா? இந்த மாடர்ன் வேர்ல்டு இன்னும் ஈஸி ஹோம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா போறோம். எந்த டிவைஸ் ஆனாலும் எந்த ஊர்ல போலாம் அங்கோட்டு சேர்த்துடும். இந்த ஆத்ம ரூபத்துக்கு அதே மாதிரி ஒரு டிவைஸ் தேவை. இது மேல போனா எந்த திக்குக்கு போன தெரியாது. மேல போனா எல்லாம் ஃபுல் ஃப்ரீடம். நார்த்தா வெஸ்டா சவுத்தா ஈஸ்டா ஒன்னும் கிடையாது. எல்லாம் இந்த காம்பஸ் வச்சுதான் கண்டுபிடிச்சுக்கலாம் அல்லவா? இதெல்லாம் ரியல் 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 ட்ரூத். சோ மனிதன் இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அவனுக்கு பழக்க வழக்க சிறு வயசுலேயே கொண்டு வந்திருக்கணும். அதனால என்ன பண்ணா சந்தியாவனத்துல போட்டுட்டா அந்த ட்ரைனிங்க. சந்தியாவனத்துல காயத்ரி உபஸ்தானம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வடு அல்லது பிராமணன் நின்று 4 திக்க பார்த்து மந்திரம் சொல்லுவார். சந்தியாயை நமஹ, சாவித்ரே நமஹ, காயத்ரே நமஹ, சரஸ்வத்தே நமஹ. அதே மாதிரி தச திக்குகளை சொல்லுவார். பிராச்சிய திசே நமஹ, தட்சிணாய திசே நமஹ, உதீச்சிய திசே நமஹ, பிரதீச்சிய திசே நமஹ, உதீச்சிய திசே நமஹ, ஊர்தாய நமஹ, அசுராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூமியே நமஹ, பிரம்மணே நமஹ, யமாய நமஹ. எதுக்கு ட்ரைனிங்? அது கண்ணமூடின்னு பண்ணக்கூடாது, கண்ணை திறந்து வச்சுன்னு பண்ண வேண்டியதான மந்திரம். நம பவித்ரே ஜெகதேக சக்ஷே ஜெகத் பிரசூதிஸ்தினாசேதவே.
இந்த ஜீவனுக்கு கொடுக்கிற ட்ரைனிங் அது. மேல போய் எங்கேயும் தேடி நிற்க வேண்டாம், நீ மேல பார்த்து தான் பண்றா. இப்போ உனக்கு எல்லா திக்கும் தெரியும் இனிமே. அதனால ஒரு தடவையாவது சந்தியாவந்தனம் பண்ணவனுக்கு நரகங்கிறதான சப்ஜெக்டே இல்லை, பேச்சே கிடையாது. பூனை போட்டு அன்னைக்காவது ஒழுங்கா ஒரு நேரம் மட்டும்தான் போறோம். அப்ப சாதா மனிதர்கள் என்ன பண்ணுவா? பிராமணன் வடுவது ஓகே, நாங்கள்லாம் மகாபாவிகளா இல்லை. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷண பதே பதே. சாதா மனிதர்கள் எல்லாருமே, எல்லாரும் ஸ்ரீ புருஷர் எல்லாருமே. இது ட்ரைனிங், சிறு வயசுல இருந்தே நமக்கு கொடுத்திருக்கிற ட்ரைனிங். அப்ப இந்த ஜீவன் எந்த ஊர்ல போனாலும் அதுக்கு தெரியும் எப்படி போனோம் வரணும்னு, இல்லவா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வர டைம் ரொம்ப ட்ரபிள் ஆச்சு எனக்கு. எங்க லெப்டா லெப்ட் ரைட்டா எல்லாம் தெரியாது. இப்ப ஈஸியா வந்துட்டு பிகாஸ் பழக்கமாயிடுச்சு. அந்த பிராக்டிஸ். சோ நமக்கு தெரியும் யமலோகம் எங்க இருக்கு, வைகுண்டம் எங்க இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. சிவலோகம் எங்க இருக்கு, நார்த்ல இருக்கு. ஈஸ்ட்ல எங்க இருக்கு, சவித்ரி லோகம், சாவித்ரி மண்டலம் இருக்கு. ஜீவனுக்கு கொடுத்த பிராக்டிஸ் ட்ரைனிங். 80 வயசு வரைக்கும் ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணாரு, அவருக்கு நிச்சயமா உட்கார்ந்த இடத்துல போயிட்டு வந்துடுவார். பிசிக்கலா அவர் டிராவல் பண்ண வேண்டாம். ஒரே வீட்டுக்கு 50 ரூபாய் போயிட்டு வரவனுக்கு ரொம்ப ஈஸியான காரண கட்டுவிட்டாவெல்லாம் போயிடுவாங்க, அல்லவா? காலுக்கு வழி தெரியும், மனசுக்கு வழி தெரியும். பிராக்டிஸ். சில பேருக்காப்பா எப்படி பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் போடல, ஆக்சிலேட்டர் பிரேக் போடுறது எப்படி ஆகுது? Just been given, practice has been given. Otherwise brake accelerator எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே இரும்பு குச்சி தான் ஒண்ணு. It's a practice. Therefore மகாமந்திர ஜபம் பண்ற நேரத்துல, பூஜா அனுஷ்டானங்க பண்ற நேரத்துல நாம் கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் யாருக்கு தெரியுமா? ஆத்மா வடிவமான இந்த ஜீவனுக்கு கொடுக்கிற ட்ரைனிங். நாம பூஜை பண்றத புஷ்பத்தை சும்மா நம்ம கையால எல்லாம் போடுறோம். நாம் இந்த ஜீவனுக்கு கொடுக்கிற ட்ரைனிங். பிகாஸ் இதெல்லாம் எதுக்கு? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, ட்ரைனிங் வாங்கிக்கிறதுக்கு. இதெல்லாம் உபாதிகள். கை, காலு, நாக்கு, மூக்கு, கண்ணு, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உபாதிகள். இந்த உபாதிகள் வழியாக எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அந்த ஜீவனை பத்தி கவலையே வேண்டாம். பிகாஸ் அது புண்ணியாத்மா ஆயிடுது. பாபாத்மான என்ன? முட்டாளான ஆத்மா, அறிவில்லாத ஆத்மா, கோபதாபங்கள், பாவங்கள் இருக்கக்கூடியதான ஜீவன். அதெல்லாம் அழிஞ்சுடுத்து அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போயிட்டு என்ன தெரியும் இந்த குழந்தைக்கு? ஸ்டராமா கோவிந்தா தெரியும், அவ்வளவுதான். மாடர்ன் வேர்ல்ட பத்தியோ, மேத்தமேட்டிக்ஸை பத்தியோ, பிசிக்ஸை பத்தியோ, பயாலஜியோ ஒன்றும் தெரியாது. அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா மாஸ்டர் ஆயிடுவான். அத மாதிரி நமக்கு இறைவன் சும்மா கையை கொடுக்கலை, சும்மா காலை கொடுக்கலை, சும்மா மண்டையை கொடுக்கலை. இது எல்லாம் எது கொடுத்திருக்காரு அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்து இந்த ஜீவனை ஜீவி என்றதான நிலையிலிருந்து ஜீவன் என்றதான உணர்வுக்கு ஜீவன் என்ற உணர்விலிருந்து ஆத்மா என்றதான உணர்வுக்கு ஆத்மாவிலிருந்து சம்யோகம் என்றதான பரமாத்ம யோகத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரைனிங் தான் நமக்கு கிடைக்கணும். அந்த ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் கத்துக்கணும். எல்லாமே இதுல புண்ணியம் கிடைக்குமா பாவம் கிடைக்குமா இம்மெட்டீரியல், அதை பத்தி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆகவே ஆத்மாவையே எப்போதும் நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடியவன், ஆத்மாவிலே எல்லாமே இருக்கக்கூடியவன். ஏதோ அவஸ்தரணம் பண்ணாலும் ஆத்மஸ்வரூபம் அவனை பொறுத்தவரை. இப்படி ஒரு நிலைய சீடனான நீ இனிமே இருக்கிற வாழ்நாள்ல இப்படியே வாழ்ந்துவா. எல்லாம் ஆத்மஸ்வரூபமாகவே பார்த்து, ஆத்ம வடிவமாகவே வாழ்ந்து, ஆத்மாவாகவே இருந்து வா. உன்னுடைய உடம்ப பத்தியோ, ஃபியூச்சரை பத்தியோ, பாஸ்ட பத்தியோ, ஜோதிஷத்தை பத்தியோ ஒன்றும் பாதர் பண்ணாது. ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங், லீவ் ஹாப்பிலி. அந்த ஹாப்பினஸ்ங்கிறது இறைவன் தான். சாந்தி, சமாதானம், சுகம் எல்லா மந்திரங்கள் இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பலவிதமான வேத மந்திரங்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. ஒன்னும் அன்னோன் கிடையாது.
இந்த லாங்குவேஜ் எல்லாம் கிரியேட் பண்ற நேரத்தில் எல்லாம் இங்கேருந்து அங்கேருந்து கடன் வாங்கின வார்த்தைகள் தான். ஆகவே அப்படி சந்துஷ்டமாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வா அப்படின்னு சீடனுக்கு சிஷ்டமான காலம் இனி இருக்கக்கூடியதான பாவி காலம், இனி இருக்கக்கூடியதான எவ்வளவு நாள் வாழறதுக்கு இந்த ஜீவனுக்கு எவ்வளவு நாளுக்கு உடம்போடு இருந்து இனி காலம் தள்ளணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டிருக்கோ, அந்த பாண்டோட கான்ட்ராக்ட் முடியறதோ அதுவரையில் பிரம்மஞானியாக வாழ்ந்துவா. காமியாகவோ டூப்ளிகேட் ஆகவோ வாழாது, ஒரிஜினலா வாழ்ந்துவா அப்படிங்கிற. ஐநூத்தி 25 ஸ்லோகம் அடுத்த வருஷம் சொல்லுங்க.